தனிமை பலவீனம் இல்லை, அது ஒரு காலகட்டம். நம்ம வாழ்க்கையில ஒரு நேரம் வரும், எல்லாருமே நம்ம சுற்றி இருக்கிற மாதிரி தோணும். ஆனா உண்மையிலேயே நம்ம கூட யாருமே இல்லைன்னு மனசு சொல்லும். அந்த உணர்வு தான் தனிமை. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, தனிமைங்கிறது பலவீனம் அல்ல, அது ஒரு காலகட்டம். நம்ம சமூகம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? தனியா இருக்கிறவனை பார்த்தா அவன் பலவீனமானவன், நண்பர்கள் அவர் கூட இல்லைன்னா ஏதோ குறை இருக்கு. ஆனா யாருமே கேட்க மாட்டாங்க, அவங்க ஏன் தனியா இருக்காங்க அப்படின்னு. சில நேரம் ஏன் அப்படி அவங்க தனியா இருக்காங்கன்னா, சில நேரம் அவங்க நம்பினவங்க அவங்கள விட்டுட்டு போயிருப்பாங்க, அல்லது துரோகம் பண்ணியிருப்பாங்க. சில நேரம் அவங்கள புரிஞ்சுக்கிறவங்க அவங்க கூட இல்லாம இருந்திருக்கலாம். இதனாலதான் அவங்க தனிமையை தேர்வு பண்றாங்க. தனிமைனா மனசு வலிக்கிற ஒரு நிலை இல்லை, அது ஒரு தனி இடம். அந்த தனி இடத்துல தான் நம்மளை நாமளே சந்திக்கிறோம். எப்பவுமே நம்மளை சுற்றி கூட்டமாக இருந்தால் நம்மளோட உண்மையான உணர்வுகளே நமக்கு தெரியாது. ஆனால் தனியாக இருந்தால் தான் நம்ம யார் என்று நமக்கு புரியும். நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? ஸ்ட்ராங்காக இருக்கிற பீப்புள், நல்ல வலிமையாக இருக்கிற பீப்புள் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் தனியாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த தனிமை அவங்கள எப்போவுமே உடைக்கலை, அவங்கள உருவாக்கிச்சு வலிமையானவர்களாக. தனிமை ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு ப்ரிப்பரேஷன். அது நம்மளே வலிமையாக உருவாக்குற ஒரு தயாரிப்பு. வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்குற ஒரு இடைவெளி தான் அந்த தனிமை. உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கணும்னு சொல்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தனிமை நல்லதாக இருக்கலாம், ஆனால் அந்த தனிமையை நீங்கள் அதிகமாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசு தளர்ந்து போயிடும், டிப்ரெஷனில் போயிடும்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களை நீங்களே கேளுங்க, உங்களுக்கு அந்த தனிமையில் என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வேண்டும். மெதுவாக உங்களை நீங்களே மேம்படுத்திக்கங்க. புத்தகம் படிக்கலாம், புதிய விஷயங்களை கற்றுக்கலாம் அந்த தனிமையில், அல்லது மைண்டுக்கு காமாக அமைதியாக கூட இருக்கலாம். தனிமையை உபயோகப்படுத்திக்கங்க, ஆனால் அந்த தனிமையில் உங்களை நீங்களே துன்பப்படுத்திக்காதீங்க. நம்மை விட்டு போனவங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்களால தான் இந்த காலகட்டம், இந்த தனிமை வந்திருக்கலாம். ஆனால் அதே காரணத்தால தான் நீங்கள் வலிமையானவர்களாக மாறியிருப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் இதே சுச்சுவேஷனை பல நாள் கழித்து நினச்சி பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க, இது எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்துச்சுன்னு. தனிமைனா நீ யாரும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது நீங்கள் உங்கள் கூட இருக்கிற நேரம்தான். இந்த நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களை நீங்களே புரிஞ்சுக்கங்க, உங்களை நீங்களே ஏற்றுக்கங்க. அப்போ தான் மற்றவர்கள் உங்களை புரிஞ்சுக்க முடியும். அதனால் அடுத்த தடவை உங்களுக்கு தனிமை உணர்வு வந்தால் அதை தள்ளி விடாதீங்க, அதை மனதார ஏற்றுக்கங்க. ஏன்னா தனிமை பலவீனம் இல்லை, அது ஒரு காலகட்டம். அந்த காலம் கடந்து போனதும் நீங்கள் அதே மனிதராக இருக்க மாட்டீங்க, இன்னும் வலிமையானவராக மாறியிருப்பீங்க. தேங்க்யூ. இந்த மாதிரியான ரியல் லைஃப் ஸ்டோரி உங்களோட ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா என்னோட கீர்த்தி ரியல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.